Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 21/7/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நேற்று NTA ரிலீஸ் பண்ண உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் மீண்டும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட்டிலிருந்து இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் என்னவெல்லாம் கிடச்சிருக்குதோ அதெல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது நீட்டில் டாப் ஸ்கோரர்ஸ் இருக்கக்கூடிய 650 அண்ட் எபோவ் எடுத்த மாணவர்கள் உங்களுடைய சீட்ஸை த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய சீட்டை தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர்களுக்கு இன்னொரு மருத்துவ இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். SAP Views யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இது எல்லா விஷயத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சீட்டு இன்னொரு மாணவருக்கு நம்ம இந்த மாதிரி விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெய்டு சர்வீஸ் வேணும் அப்படின்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நீட் தேர்வு மைய வாரியாக முடிவுகள் வெளியீடு, அதாவது சென்டர் வைஸாகவும், அதாவது நீட் எக்ஸாம் சென்டர் வைஸாகவும் சிட்டி வைஸாகவும் நேற்று ஆஃப்டர்நூன் 12 o'clock ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. காலை 10:30 மணிக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இது எல்லாம் ஏற்கனவே வந்த செய்தி தான். இப்போது இந்த ரிசல்ட்டிலிருந்து நம்மளுக்கு என்னவெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட தேர்வு முடிவுகளில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள மையம் ஒன்றில் தேர்வு எழுதிய 240க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 12 மாணவர்கள் 700 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். அப்போது ஒரு பர்டிகுலர் சென்டரில் 600க்கு மேலே 600 ப்ளஸ் எத்தனை பேர்? 240 பேர் வாங்கியிருக்காங்க. 700 அண்ட் எபோவ் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். இதே போல் ராஜஸ்தான் மாநிலம் சிக்கார் பகுதியின் எக்ஸாம் சென்டரில் தேர்வு எழுதிய 4 மாணவர்கள் 700 மதிப்பெண்களுக்கு மேலாகவும், 45 பேர் 650 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும், 115 மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு மேலாகவும் பெற்றுள்ளனர். அந்த பகுதியில் மற்றொரு மையத்தில் தேர்வு எழுதிய 90 மாணவர்கள் 600 மதிப்பெண்களை தாண்டியுள்ளனர். அப்போது இந்த அனாலிசிஸ் எல்லாம் நேற்று ஸ்டேட் வைஸாகவும் சென்டர் வைஸாகவும் ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட்டிலிருந்து கிடச்சிருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், நாடு முழுவதும் 650க்கும் மதிப்பெண்களுடன் 30,204 பேர். அப்போது 650 அண்ட் எபோவ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,204 பேர். இது தேர்வு எழுதிய 23 லட்சம் ப்ளஸ் மாணவர்களுடைய டேட்டா, அதிலிருந்து எடுத்த டேட்டா அனாலிசிஸ். அப்போ 650 மதிப்பெண்களுக்கும் எபோவ் 650 அண்ட் எபோவ் எத்தனை பேர்? 30,204 பேர். நாடு முழுவதும் மொத்தம் 23.22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 1.3% பேர், அதே போல் 30,204 மாணவர்கள் 650 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 79,500 பேர் அதிகமான மாணவர்கள் 600க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அப்போ 600 ப்ளஸ் நாடு முழுவதும் எத்தனை பேர் அப்படின்னா 79,500 பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் மதிப்பெண் சரிவு. சர்ச்சைக்குரிய ஹரியானாவில் அரசு பள்ளி தேர்வு மையத்தில் 6 தேர்வர்கள் முழு மதிப்பெண்
பெற்ற நிலையில் இது வந்து கிரேஸ் மார்க் ஃபஸ்ட்டு மே 5 வந்த ரிசல்ட்டில் 6 தேர்வர்கள் வந்து 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருந்தாங்க. கருணை மதிப்பெண் ரத்துக்கு பிறகு தற்போது தரவுகள் மூலம் ஒரு தேர்வர்கள் கூட 720 அதாவது முழு மதிப்பெண் பெறவில்லை அப்படிங்கிறதும் இந்த அனாலிசிஸில் தெரிஞ்சிருக்குது. அந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் அதிகபட்ச மதிப்பெண் 682 தாண்டவில்லை. அப்போது பிஃபோர் கிரேஸ் மார்க்கில் எத்தனை பேர்? 720க்கு 720 பேர், 6 பேர் இருந்தாங்க. அப்புறம் கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீநீட் வச்சதுக்கப்புறம் 680 தான், 82 தான் மேக்ஸிமம் மார்க்கு. 13 பேர் மட்டுமே 600க்கும் மேல் மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வினாத்தாள் கசிவு நடைபெற்ற மையமாக கருதப்படும் ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரி பார்க்கில் உள்ள தனியார் பள்ளியிலும் குஜராத் மாநிலம் கோத்ராவில் உள்ள தனியார் பள்ளியிலும் ஒரு தேர்வர் கூட 700 மதிப்பெண்களை தாண்டவில்லை. அப்போது ஃபஸ்ட் எக்ஸாமுக்கும் ரீநீட் எக்ஸாமுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் யாரும் ஃபுல் மார்க் வாங்கலை. தேர்வு சரியாக எழுதவில்லை. நீட் தேர்வில் பங்கேற்ற 1500க்கும் அதிகமான மாணவர்கள் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட பிறகு மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் எத்தனை மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றனர் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ரிசல்ட்டில் டம்மி நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ரோல் நம்பர் கிடையாது. இது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் செஞ்சுருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஃபுல் டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. வினாத்தாள் கசிவு மற்றும் பிற முறைகேடுகளால் பலனடைந்ததாக கூறப்படும் மாணவர்கள் தேர்வை சரிவர எழுதவில்லை என்பதும் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்போ இது வந்து ஒரு நியூஸ் அப்டேட். அடுத்தது நீட் ரிசல்ட் ஸோ டாப் ஸ்கோரர்ஸ் பஞ்ச் இன் கோச்சிங் ஃபேக்ட்ரிஸ். அப்போது தனியார் நீட் கோச்சிங் சென்டர்ஸில் அதிகமாக டாப் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க. 2000 ஸ்கோர் 650 இன் சிக்கார், அதே போல் கோட்டயம் இஸ் கோட்டா ஆஃப் சவுத். அப்போது சிக்காரில் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து 2000 மாணவர்கள் 650க்கும் மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதில் சிக்கார் 1, அதே போல் கோட்டயம் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோச்சிங் சென்டர் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. தாகூர் சிக்கார், அதாவது கோச்சிங் சென்டர் பேர் தாகூர். டோட்டல் கேண்டிடேட் 356 பேர் எழுதியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் வித் 600 20.5%. குருகுல் இன்டர்நேஷ்னல் சிக்கார் 715 கேண்டிடேட் எழுதியிருந்தாங்க, அதில் 18%. வித்யா பாரதி பப்ளிக் ஸ்கூல் சிக்கார் 1 கேண்டிடேட் ஸ்கோர் 720, 11 கேண்டிடேட் 700 +, 250 கேண்டிடேட் 600 எபோவ் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் இந்த தரவுகள் மூலமாக கிடைத்துள்ளது. இந்த வித்யா பாரதி பப்ளிக் ஸ்கூலில் 1001 மாணவர்கள் எழுதுனதில் 13.2% 600+ அப்படிங்கிற அந்த தேர்ச்சி சதவீதம் இருக்குது. அடுத்தது யூனிட் ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் ராஜ்கோட்டில் பார்த்தீங்கன்னா 1968 மாணவர்கள் எழுதுனாங்க. அதில் 12.5% வந்து 600 and above எடுத்திருக்காங்க. சின்மயா வித்யாலயா கோட்டயம் 386 மாணவர்கள் கலந்துக்கிட்டதில் 10.4% கேண்டிடேட்டு 600+ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ரிலீஸ் பண்ண இந்த தரவுகள் மூலமாக, அதாவது எக்ஸாம் ரிசல்ட் மூலியமாக தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, நீட் யூஜி ரிசல்ட் பிலோ பேர் அட் சென்டர்ஸ் அண்டர் லென்ஸ் என்டிஏ டேட்டா. இதில் ஒன்லி 7 அட் ஒயாசி ஸ்கூல் அண்டு கோத்ரா ஸ்கூல் ஸ்கோர்டு 650. ஓயாசி ஸ்கூல்லையும் கோத்ரா ஸ்கூல்லையும் 7 மாணவர்கள் மட்டுமே 650 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 705 மதிப்பெண் நீட்டில் எடுத்த ஒரு மாணவி +2ல் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற அந்த செய்தியும் இந்த ரிசல்ட் மூலியமாக தெரிய வந்துள்ளது. கோட்டயம் ரேங்க்டு 3rd இன் கண்ட்ரி. நாட்டில் கோட்டயம் வந்து 3வது இடத்தை, நீட் தேர்ச்சியில் 3வது இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிறதும் இந்த செய்தித்தாளில்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸும் நம்ம இதில் இந்த ரிசல்ட் மூலிமா பார்க்க முடியுது. நேற்றே நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் காமிச்சிருந்தோம். -28 -180 இந்த மாதிரியான மதிப்பெண்களும் இருந்தது. சிட்டி வைஸ் ரிசல்ட் ஆஃப் நீட் யூஜி டிக்ளேர்டு பை NTA. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைய செய்தித்தாள்களில் வந்த நீட் ரிலவெண்ட்டான செய்திகள். டோட்டல் ஆஃப் 27,216 students appeared for exam from centers in Sikar, of which 2,037 scored over 650 marks. அப்போது இந்த ராஜஸ்தானில் சிக்காரில் பார்த்திங்கன்னா 27,216 பேர் கலந்துக்கிட்டதில் 650 மதிப்பெண்களுக்கு மேல் 2037 பேர் பெற்றுள்ளனர். அப்போது இந்த பாஸ் பர்சன்டேஜ் 650க்கு மேலே அப்படிங்கிறது அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து மேலும் 3 மாணவர்களை இந்த மோசடி தொடர்பாகவும் நீட் கொஸ்டின் பேப்பர் கசிவு தொடர்பாகவும் அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து இன்றைக்கி செய்தித்தாளில் வந்த செய்திகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லை இன்னமும் வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு முறை அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, டாப்பர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப்பர்ஸ் உங்களுக்கான சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய அந்த ஸ்டேட் கோட்டா சீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த கட் ஆஃப் பார்டரில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வேண்டுகோள் சார்பாகவும் எடுத்துக்கொண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கான சீட் எடுத்துகிட்டு உங்களுடைய சீட்டை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and enjoy the Sunday.